ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்டான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து சேர்க்கும் போது வெண்பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் பச்சரிசி கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதோட தண்ணி எல்லாமே நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறினதுக்கப்புறம் நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்துட்டு வெண்பொங்கல் செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி நல்லா கழுவி இந்த மாதிரி இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். அரிசி பருப்பெல்லாம் எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் தான் நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணும். மொத்தமாக 3 கப்பு அரிசி பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 7 கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு குழைய வெந்து வரணும் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 கப்பு கரெக்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டைம் நல்லா உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு 2யுமே சேர்க்கணும். இப்போ கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு 2யுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பச்சரிசி சீக்கிரமாக வெந்துடும். நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வெண்பொங்கல் நல்லா குழைவாக வெந்திருக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் பாருங்கள், நல்லா குழஞ்சி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு 2 விசிலே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மணக்க மணக்க வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்பொங்கல். நம்ம அரிசி பருப்பை வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளித்து சேர்க்குறதோட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். ஒரு டைம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வெண்பொங்கல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.